மகா நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்க போகுது, அவங்க லைஃப்ல பண வரவு இருக்கா, அவங்க லைஃப்ல ஜாக்பாட் அடிக்க போதான்றத பத்தி நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மகா நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் போது நம்ம டீட்டெயிலா பார்க்க. ஏன்னா மகம்னாவே ஜெகத்தை ஆளக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு இவங்களுக்கு அறிவும் ஞானமும் அதிகமா இருக்கும். ஸோ அதனாலதான் இவங்க வாழ்க்கையில ஆரம்பத்துல பார்த்தீங்கன்னா நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கோம். ஏன்னா அந்த விஷயங்களை ஞானம் ஒருத்தனுக்கு கிடைக்கலன்னா அதுக்கு அனுபவம் என்பது தேவை. அதனாலதான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மக நட்சத்திரக்காரங்க அதிகப்படியான அனுபவத்தின் மூலயமாக தான் தங்கள் வாழ்க்கை பாடத்தையே படிச்சிருப்பாங்க. ஸோ இப்படி உள்ள மக நட்சத்திரக்காரங்க இந்த 2026 மிக யோகமான ஒரு ஆண்டுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் நீங்க பண்ணணும்னு நினைச்சீங்களோ எல்லா விஷயமும் நடக்கும். உங்களுக்கு தேவையான திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடக்கும். கல்யாணம் ஆகிறவங்களுக்கு கல்யாணம் ஆவதற்கான வாய்ப்புகளுக்கு நிறைய விஷயங்கள் எதெல்லாம் படிக்கணும்னு நினைச்சோம் எல்லா விஷயங்களும் இந்த 2026 மகர நட்சத்திரக்காரர் அடைய போறீங்க. கல்வி சிறப்பா இருக்கும். திருமணம் என்பது நடக்கும். தொழில் என்பது தொழில் வந்து மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும். நிறைய மகர நட்சத்திரக்காரங்க இந்த காலகட்டத்தில் அந்த புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு, புதிய தொழில் முனைவோர் பட்டியலில் பார்த்தீங்கன்னா மகர நட்சத்திரக்காரங்க தான் இந்த காலத்தில் அதிகமாக இருப்பாங்க. அதே போல எனக்கு நிறைய காதல் செய்யக்கூடிய வயது காதல் செய்யக்கூடிய காதல் வந்து திருமணத்தில் முடியுமானா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் திருமணத்தில் முடிவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. பட் ஏற்கனவே திருமணத்தில் இருக்க கணவன் மனைவிக்கு வந்து தேவையற்ற பழைய விஷயங்களை பேசாமல் இருக்கிறதுனால என்னைக்கோ நடந்த விஷயத்த பேசும்போது அதுவே கணவன் மனைவி உறவில் இருக்க அன்பு கொஞ்சம் கெட்டு போயிடும். ஸோ அதனால கணவன் மனைவி வந்து பழைய விஷயங்களை பேசாதிருங்க. புதிய லைஃப், புதிய புத்தாண்டு, புதிய ஒரு ரெசல்யூஷனோட ஆரம்பிங்க. இந்த ஆண்டு மேலும் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய புதிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். நன்றி, வணக்கம்.